டடா! சூப்பர் டூப்பரா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். சூப்பரா ஈஸியா நம்ம வீட்லயே செய்யற மாதிரி ஒரு சூப்பரான DIY டெக்கரேஷனோட வந்திருக்கேன். பார்க்க ரொம்பவே பெருசாவும் அழகாவும் இருக்கு. இந்த டெக்கரேஷன் கூட ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்ல செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே வாய்ஸ் வித் மீ கிருஷ்ணா. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கண்டிப்பா தமிழ்ல பார்த்துருப்பீங்க, கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் டெக்கோர் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலா வந்து சிலை மட்டும் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுருவோம், பலகாரம் மட்டும் நம்ம வீட்டில் செய்வோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா அந்த டெக்கார் எப்படி பண்ணலாம், கொஞ்சம் வித்தியாசமா யூனிக்கா ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நிறைய பேர் இது மாதிரி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிம்பிளான ஒரு 4-5 வீடியோஸ் கம்பைன் பண்ணி நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அதிகமான டைம் எடுக்காது. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். வீட்டில் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இதோட ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சு பண்ணுங்க. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ்வலாக நம்ம சாமி கும்பிட்றத விட இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அதை தான் செய்ய போகிறோம். எப்படி வருதுன்னு எனக்குமே ஐடியா இல்லை. நீங்களும் என் கூடவே டிராவல் பண்ணி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ வாங்க ஜல்லி வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவைன்ற பொருள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஊஞ்சலில் கிருஷ்ணர் ஆடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஆரி ஸ்டாண்ட் வந்து இருக்குது. ஸோ எம்ப்ராய்டரி பண்ணுவீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இருக்கும். அப்படின்னா ஆரி ஒர்க்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வெயிட்டான பேஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பேஸ் வச்சுட்டு அது மேலே இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு பதில் நான் ஆக்சுவலாக ஆணி வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி க்ளூ இருக்குது, ஹாட் க்ளூ கன் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். பட் நான் வந்து இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஹானி அடிச்சாச்சு. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த பேஸை வந்து கொஞ்சம் டெக்கோர் பண்ணலாம். பேஸை டெக்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஊஞ்சல் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இந்த 2 வேலையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்ன ஆக்சசரிஸ் நான் யூஸ் பண்ணுறேன்றதை காமிச்சிடுறேன். ஆக்சுவலி சடனாக நம்ம பிளான் பண்ணணும்னால பெருசாக எதுவும் ஆக்சசரிஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலரிங் ஒர்க்ஸ் பண்ணுவீங்க வீட்டில், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் லேஸ் இருக்கும், இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு வாட்டி நான் லெஹங்கா ரெடி பண்ணும்போது வாங்கினது. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி லேஸ் இருக்குது, இந்த லேஸ்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இன்விசிபிள் டேப்பு இந்த டேப்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஃபெவிகால் அண்ட் ஃபெவிஸ்டிக் இருக்குது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக ஊசி வாங்கிக்கோங்க, நூல் வாங்கிக்கோங்க. ஸோ இது தாண்டி வந்து நம்ம ஆக்சுவலாக மணி மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் இருந்தாலும் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி மணி வாங்கிக்கலாம். இந்த காட்டின பொருளில் எவ்வளோ பொருள் நான் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படிச்சும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஊஞ்சல் செய்ய போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ஸ்வீட் வாங்கியிருப்போம். ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் தான் நான் தொட்டில் செய்ய போகிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் இருந்தாலும் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பேப்பர் பாக்ஸ் தான். ஸோ நான் இதில் தான் கிருஷ்ணர் வைக்க போகிறேன். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிற கிருஷ்ணர் வந்து வெயிட்லெஸ்ஸாக பார்த்துக்கோங்க. உட்டு கூட சூப்பராக இருக்கும். இல்லை செராமிக்லேயே வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா உடஞ்சிரும், ஊஞ்சல் பிஞ்சிரும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க கலர் பேப்பரை வச்சு ஃபுல்லா அந்த பாக்ஸ் வந்து ரேப் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ற கலர் பேப்பர் கொஞ்சம் கிளிட்டர்டா, கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உங்ககிட்ட வெல்வெட் கிளாத் இருந்துச்சுன்னா அதையுமே யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது வெல்வெட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கலர் பேப்பருக்கு போறதே பெட்டரா இருக்கும். இந்த ஷீட் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன். இது வந்து அந்த ஊஞ்சலை புல் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் அண்டு இது வந்து ஊஞ்சல் தொட்டில் கட்டுறதுக்காகவும். இந்த ஹோல்ஸுமே நீங்கள் ஈக்குவலாக போட்டுக்கணும். ஸோ சேம் சைஸில் போட்டுக்கணும்.
கலர் பேப்பர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கன்சீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால ரோப்ஸ் எல்லாம் விசிபிளா தெரியாது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நீட்டாவும் ஒரு ப்ரெசென்டபிளான லுக் கொடுக்கும். ட்ரெஸ்ஸோட பார்டர்ஸ் இல்ல பைப்பிங்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளா இருந்தனால இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டீடைல்டான ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. உங்ககிட்ட ஸ்டோன்ஸ், கிளிட்டர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே சூப்பரா ஒட்டிக்கலாம். நான் கொடுக்கறது ஜஸ்ட் ஒரு ஐடியா. இந்த ஐடியா வச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணி இதை விட சூப்பராகவே பண்ணலாம். எக்ஸாக்டா இதெல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும்னு கிடையவே கிடையாது. ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும் அந்த இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்மளால சூப்பராகவே பண்ண முடியும். ஸோ ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. நீங்க ஹாரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ரிங் தான் யூஸ் பண்றீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக 2 ரிங் யூஸ் பண்றேன். தொட்டிலோட கயிறை 2 ரிங்க்கு நடுவில் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈவனா ஈக்குவலா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா ஸ்விங் ஆகாது. உங்ககிட்ட வுட் கலர் இருந்தா வுட் கலர் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பைப்பிங் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லா ரோப் சுத்தி விட்டுறலாம். என்கிட்ட இருக்க ஒரு லைட் கோல்ட் கலர் தான் ஃபுல்லாவே ரோல் பண்ண போறேன். இது பார்க்க கொஞ்சம் சிம்பிளா இருக்கனால இதுக்கு மேல இன்னும் ஒரு பைப்பிங் நான் வச்சிருக்கேன். ஸோ பீட்ஸ் பைப்பிங். ஸோ இதை வந்து ஃபுல்லாவே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளெயினா இருக்கிறதையுமே பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க் ஆட் பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் டீடைல் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய ரிங் ஸ்பேஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண போறோம்னா இந்த மாதிரி டீடைலா ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேம் கலர்ல இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அதை விட கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, பட் அடிக்கிற மாதிரி இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கோல்ட் கலருக்கு நம்ம ஆரஞ்சு எல்லாம் போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அவுட்டர் ரிங் ஃபுல்லா கவர் பண்ணணும்னு உள்ள ஸ்பேஸ் ரொம்ப காலியா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு பீட்ஸ் இல்லைன்னா நீங்க செயின் மாதிரியான ஆக்சசரிஸ் எல்லாம் இங்க ஆட் பண்ணிக்கலாம். மணி மாதிரி, பேர்ல்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 2 ரோல பண்ண போறீங்க அப்படின்னா 2 ரோமே ஒன்னொன்னு மேல ஓவர்லேப் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. நான் கோல்டு நிறைய யூஸ் பண்ணிருக்கனால கொஞ்சம் கான்ட்ராஸ்டா சில்வர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில்வர் தான் ஆட் பண்ண போறேன். இப்போ நான் பீட்ஸ் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி பேக்கெட்ஸ்ல உங்களுக்கு பீட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஊசி வச்சு நீங்களே கோத்துக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க டெய்லரிங் மெட்டீரியல் வாங்குற கடைக்கு போயிட்டவே அங்கேயே கிடைச்சிரும். பீட்ஸ் எல்லாம் அவங்களே கோத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கிட்டு நீங்களே கோத்துக்கலாம். நம்ம யூஸ்வலா பிளவுஸ் எல்லாமே தைக்கும் போது பின்னாடி நாட்ல போடுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் கீழே ஆட் பண்ணிருங்க. ஸோ கடைசியா அந்த நூல் மாதிரி இருக்கிறது தெரியாது. ஃபெஸ்டிவலா இருக்கட்டும் இல்ல செலிப்ரேஷனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் லைட்ஸ் ஆட் பண்ணும்போது அது ரொம்பவே பிரம்மாண்டமா தெரியும். அதனால நான் கொஞ்சம் லைட்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஸ்ட்ரிங் லைட் தான் யூஸ் பண்றேன். நீங்க ஸ்ட்ரிங் லைட்லாம் ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம், இல்ல ஆஃப்லைன்லயுமே அவைலபிளா இருக்கு. எது வேணா வாங்கிக்கோங்க. முக்காவாசி கொஞ்சம் லாங்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே நேரத்துல யூஎஸ்பி மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி பவர் பேங்க் வச்சே நம்ம அழகா லைட்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். பக்கத்திலேயே பிளக் பாயிண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதுக்காக நீங்க இந்த மாதிரி யூஎஸ்பி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஹாய், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. நேற்று நைட் நம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணோம். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஃப்ரேம்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அசம்பிள் பண்ண வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணுங்க என்னையும். ஸோ நானும் அதை ஹாப்பியாக பார்க்க ரொம்பவே ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு query ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்க, பிங் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறேன். ரொம்பவே அழகான நம்ம குட்டி கிருஷ்ணர் தயார். நான் லோக்கல் ஷாப்ல மயில்லாம் கிடைச்சது. ஸோ அந்த மயில்லாம் பார்த்தோன்னு வாங்கிட்டேன். உங்க லோக்கல் ஷாப்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும். பேக் ட்ராப் ரொம்ப சிம்பிளா இருந்தனால மயில் ரெகுலர் லைனா வந்து வாழைப்பழத்துல தான் குத்தி வச்சிருக்கேன். எல்லாமே கடைசி நேரத்துல அறக்க பிறக்க தான் செஞ்சேன். ஸோ என்னால டீட்டெயிலான வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா டீட்டெயிலா இது எப்படி பண்றது, பேக் ட்ராப் எப்படி செட் பண்றதுன்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த பேக் ட்ராப்ல எப்படி செட் பண்ணேன்றது தெரியணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த டெக்கா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட் போட்டுருங்க. தெரிஞ்ச அந்த 2 லைனையே மாறி மாறி பாடி அப்படி செலிப்ரேட் பண்ணியாச்சு. எல்லாரும் இதே மாதிரி சூப்பர் டூப்பரா செஞ்சு அசத்துங்க. ஸோ இப்படி தான் நான் என்னோட கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பர் டூப்பராக செலிப்ரேட் பண்ணேன். ஸோ நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களோட மோட்டிவேஷன். அப்போ தான் சூப்பர் டூப்பராக நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. டாடா பாய். மறக்காம லைக் பண்ணீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க. இன்னும் ஒரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.